ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரளால சமீபத்துல நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே வீடியோல பார்த்தோம். பேருந்து பயணத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண தவறா இடிக்கிறதாகவும், தவறாக சித்தரிக்கப்பட்ட வீடியோ. அத வந்து சோசியல் மீடியால அந்த பெண் வெளியிட்டதுனால, அவர் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ இதுல ஒரு பெண்ணுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஒரு பெண் பேருந்துல பயணிக்கும் போது, ஒரு ஆண் இடிக்கிறாங்க, இல்ல வந்து தன்னை வந்து தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, தன்னை பாதுகாத்துக்கணும்னு முதல்ல யோசிப்பா. இல்லன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பா, இல்ல அருவருப்பா ஃபீல் பண்ணுவா, இல்லன்னா தைரியமா என்ன பண்ணுவா அப்படின்னா திட்டிடுவா, இல்ல அடிச்சிருவாங்க, இல்ல பக்கத்துல ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மனநிலைமையில தான் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் தைரியமா அத வந்து ரொம்ப ரிலாக்ஸா வீடியோ எடுக்கிறா அப்படின்றதுலயே நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, அந்த ஆண் மீது எந்த தவறும் கிடையாது. இந்த பெண் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தன்னை ரொம்ப விசிபிளா காமிச்சுக்கிறா அப்படின்னா சோசியல் மீடியால இந்த வீடியோ வைரல் ஆகணும், எதனா ஒரு பர்பஸ் இருக்கலாம். சோ அதுலயுமே தன்னை வந்து தன்னையுமே அங்க தவறா சித்தரிக்கிற மாதிரிதான் இருக்கு. அவளுடைய தவறான மனநிலை தான் அவளை அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க வைக்குது. சோ சரியான மனநிலையில அவ நல்ல பொண்ணா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு இன்னைக்கு ஆனா நிறைய பெண்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சோ காவல்துறை இது மாதிரியான வீடியோஸ போடக்கூடாதுன்றத முதல்ல தவிர்க்கிறதுக்கு எதனா ஒரு சட்டம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம ஒரு பெண் போட்ட வீடியோலயே தெரியுது எவ்வளவு வந்து அவர் ரிலாக்ஸா அந்த வீடியோவை எடுத்திருக்கா, தன்னை பத்தி தவறான குற்றச்சாட்டு கொடுத்திருக்கா அப்படின்றதும் தெரியுது. அந்த ஆண் வந்து கொஞ்சம் தைரியமா இது மாதிரி தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணாம அத வாதாடி இருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கே இன்னைக்கு நிறைய வந்து நியூட் பிக்சர்ஸ், ஃபேஸ மாத்தி ஏஐல என்னென்னமோ மாத்தி வந்து ஆண்கள் மிரட்டும் போது கூட பெண்கள் கூட இன்னைக்கு வந்து தைரியமா நின்னு போராடுறாங்க. அதுக்காக யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல. அவமானத்தை தாங்க முடியல அப்படின்னாலும் அத நம்மளுடைய விளக்கத்தினாலையும் இல்ல ஒரு புகார் கொடுத்துட்டாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து இவர் கூட கொடுத்திருக்கலாம், அந்த ஆண் கூட கொடுத்திருக்கலாம், முயற்சி இருக்கலாம். ஆனா அவர் என்ன மனநிலைமையில அவசரமா அந்த தற்கொலை முடிவுக்கு போனாருன்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்துல ஒரு பெண் வந்து இது மாதிரி பண்றாங்க அப்படின்னாலே கண்டிப்பா வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மீடியா மோகத்தினாலதான் அதை பண்றாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு உண்மையிலேயே அங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு தவறா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு அப்படின்னா கூட அந்த பெண் பாதுகாக்கிறதுக்கு தான் தன்னை முயற்சிக்கணுமே ஒழிஞ்சு சோசியல் மீடியால போடுறதுக்கு வீடியோவா எடுத்து வைக்கிறதுன்றத காவல்துறை அனுமதிக்க கூடாது. அதே போல சோசியல் மீடியால நம்ம பார்க்கக்கூடிய நம்ம மக்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து வரவேற்க கூடாது. கண்டிப்பா எந்த மனநிலைமையில அந்த பெண் அந்த செயலை செஞ்சிருப்பான்றது நமக்கே தெரியுது. சோ இது முழு